தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கோவை தொடியலூர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்றது. மாநில தலைவர் வெள்ளையன், மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் என்ற ராஜா, மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன், மாநில பொருளாளர் பீர் முகமது ஆகியோர் தலைமையில் கோவை மாவட்ட தலைவர் மாணிக்கம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வடக்கு மாவட்டத்தின் தலைவராக மகேந்திரகுமார், செயலாளராக SP காமராஜ், பொருளாளராக சண்முகம் ஆகியோரை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் ரவுடிகள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திருப்பத்தூரில் ஒரு வணிகர் கொலை செய்யப்பட்டுள்ளார் எனவும், தமிழ்நாடு முழுவதும் வணிகர்களை கொலை செய்வது அதிகரித்துள்ளதால் காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் GST அதிகாரிகள் வணிகர்களை தொடர்ந்து மிரட்டி வருகிறார்கள் எனவும், இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர், தற்போது உயர்த்தியுள்ள மின்சார கட்டணத்தை குறைக்க தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். அதேபோல கடைகளில் தொடர் கொள்ளை சம்பவம் அதிகரித்து வருவதால் இதனை தடுக்கும் பொருட்டு வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் பணி செய்யக்கூடியவர்களின் ஆதார் டேட்டாவை தமிழக காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும் எனவும், இதனை மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என தெரிவித்த அவர், இதை அனைத்தையும் தமிழக அரசு விரைந்து சரி செய்ய வேண்டும் எனவும், இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் வணிகர் சங்கங்கள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தின் தலைவராக திரு மகேந்திரகுமார் அவர்களும், செயலாளராக SP காமராஜ் அவர்களும், பொருளாளராக திரு சண்முகம் அவர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற வள்ளுவத்தின் அடிப்படையில் வணிகர்களுக்கு உதவி வெற்றி பெற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் ரவுடிகள் தொல்லை அதிகரித்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட திருப்பத்தூரில் ஒரு வணிகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தமிழகம் முழுவதும் வணிகர்கள் மீது ரவுடிகள் தொல்லை அதிகரித்திருக்கிறது. இதை தமிழக காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் ஜிஎஸ்டியால் ரோவிங் ஸ்குவாட் டெஸ்ட் பர்ச்சேஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ரோவிங் ஸ்குவாட் மூலமாக ஆங்காங்கே சாலைகளில்
வணிகர்கள் மிகுந்த தொல்லையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஜிஎஸ்டி ஸ்ட்ரீட் சர்வே, தெரு சர்வே என்ற பெயரில் ஒரு சர்வே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஜிஎஸ்டி சட்டம் சொல்வதற்கு மாறாக ஒரு சிறு வியாபாரி 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் டர்ன்ஓவர் செய்யக்கூடிய வணிகரை கூட நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். குறிப்பாக ஒரு கார் பார்க்கிங் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் மாதம் 40,000 ரூபாய் வருமானம், அவருக்கு ஆண்டு வருமானம் 4,80,000 ரூபாய். ஆனால் 20,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் வந்தால்தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட வணிகர்களை ஜிஎஸ்டி அலுவலர்கள் ஆங்காங்கே மிரட்டுவதாக எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதையும் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் இப்பொழுது உயர்த்தி இருக்கும் மின்சார கட்டணத்தை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவைகளையெல்லாம் சரி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். சரி செய்யாவிட்டால் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குட்காவா? அது கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. அதை எங்கள் வணிகர்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். அதை விற்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அரசு தடை செய்யப்பட்ட பொருள் தடை செய்யாமல் சோதனை பண்ணுறாங்கன்னா நம்ம சொல்லலாம். தடை செய்யப்பட்ட பொருளை நம்ம விற்கிறது யாராக இருந்தாலும், நீங்களா நானாக இருந்தாலும் தப்பு தானே. அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் இல்லையா? தமிழகம் முழுவதும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் வெளி மாநில உறுப்பினர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால. உதாரணத்துக்கு இப்போ துடியலூரில் ஒரு கடை திருடு போயிருந்ததுன்னா அந்த எம்பி கைரேகையை பார்த்தா இவன் என்னாரு இந்த குற்றவாளிங்கிறது தெரியும். இது இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த அஃபென்ஸில் ஈடுபடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அரசு வந்து என்ன பண்ணணும், இந்த ஆதார் டேட்டாவை தமிழ்நாடு போலீஸுக்கு கொடுக்கணும். ஆதார் டேட்டாவை ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க், ஜியோ, ஏர்டெல், வோடோஃபோன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அரசு அதே ஆதார் டேட்டாவை தமிழ்நாடு போலீஸுக்கும் கொடுத்தா ஒரு கைரேகையை பார்த்தா இவர் எந்த மாநிலத்தில் எந்த தெருவில் இருக்கிறாருங்கிறது தெரியும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும். 2023 தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டிட உரிமையாளர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், கட்டிட சொத்து வரி கட்டி இருந்தால்தான் லைசன்ஸ் உரிமம் புதுப்பிக்கப்பட வேண்டும்னு 2023 உள்ளாட்சித்துறை மூலமாக ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை அதிகாரிகள் அதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் கட்டிட உரிமையாளர் டேக்ஸ் கட்டலை, உங்களுக்கு லைசன்ஸ் ரெனியூவல் பண்ண முடியாது எங்கள் கடைக்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மீறி இல்லை எங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னு கேட்டால் நம்மக்கிட்ட அசூரன்ஸ் கேட்குறாங்க. அந்த பில்டிங் கட்டிட உரிமையாளர் சொத்து வரி கட்டலைன்னா நான் கட்டுறேனுங்கிற உத்தரவாதம் நம்மகிட்ட கேட்குறாங்க. அது வந்து ஒரு தவறான இது. இப்போ யாரோ ஒரு முருகன்கிறவர் வச்சிருக்கிற பில்டிங்க்கு வாடகைதாரர் என்னைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொத்து வரி கட்டுங்கிறது நியாயமானது இல்லை. அதை தமிழக அரசு அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். அதாவது இந்த கோவை மாவட்டத்தில் வந்து புதிதாக கோவை மாவட்டம் வடக்கு மாவட்டத்துக்கான நிர்வாகத்தை பேரவை சார்ந்து மாவட்ட தலைவர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும், மாவட்ட செயலாளராக அண்ணன் காமராஜ் அவர்களும், பொருளாளராக சண்முகம் அவர்களும் மற்றும் ஏனைய நிர்வாகிகளையும் இங்கே பேரவை சார்ந்து ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதே போன்று இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ரவுடிசம், கஞ்சா. இந்த கஞ்சா மாத்திரை தான். ரவுடிசன்றது அப்புறம் தாங்க, மெயினாக கஞ்சா. இந்த கஞ்சா எங்கேருந்து வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இதில் இருக்காங்க. இதில் ஏன்னா பெரும் முதலாளிகளை விட்டுட்டு
இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த குட்கா வந்து தடை செய்யப்பட்ட பொருள் அரசாங்கம் சொல்லிட்டாங்க விற்கக்கூடாது, தவறு தான். நாங்களும் அதை வந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக நாங்கள் அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். குட்கா யார் விற்றாலும் அது தவறு தான் சொல்லிட்டு வரோங்க. ஆனால் பக்கத்து மாவட்டம் கர்நாடகமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திரா இப்படி சுற்றி இருக்கிற அத்தனை மாவட்டத்தில் ஊபியிலேருந்து வருதுங்க. இந்த குட்கா வந்து மூட்டையாக வந்து எப்படி வருதுன்ட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கா? நிச்சயமா தெரியுது, தெரியாமலாம் கிடையாது. ஆனால் இந்த குட்கா வந்த உடனே நம்ம ஏதோ ஒரு சாமானிய வணிகர் என்ன பண்ணாலும் ஒரு 10 பேக்கெட் விற்றா அதில் ஒரு 50 ரூபா நம்ம கிடைக்கின்ற ஒரு ஆசையில் விற்கிறாருன்னு வச்சுங்களேன். ஏன் விற்கிறாரு அதை கேட்டுக்கு முதல்ல. உடனே விற்றாருன்னா அவர் பெரிய கொலை குற்றவாளி மாதிரி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து குண்டாஸில் உள்ள போடுறதுமா பயங்கரமாக நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குது. ஏன் அவர் விற்கிறாரு அப்படின்னா லோக்கலில் இருக்கிற ரவுடி பையன் வந்து அவரை வெட்ட வரான். நீ ஆன்சர் கொடுக்கணும்னா உன்னை வெட்டுறான், கஞ்சா கொடுக்கணும்னா உன்னை வெட்டுறான். அப்போ அந்த ரவுடிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல கஞ்சாவை ஒழிக்கணும். இந்த கஞ்சா கலாச்சாரம் ஒழிஞ்சால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். இதில் வந்து இந்த கூலிப்படையோ ரவுடிசத்தையோ சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே போன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனையோ மக்கள் இறந்துருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே அந்த செய்திகள் இப்போ வரதே கிடையாது. இப்போ ஏன் இதெல்லாம் வந்து பெரும் முதலாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொன்னால் முதல்ல இந்த மதுவை முதல்ல ஒழிங்க. மதுவை ஒழிச்சு ஏன் கல் ஏறக்கூடாதா? அதனால மதுவை நிச்சயமா ஒழிக்கணுங்க. பிரிக்கிறது வந்து எங்க தலைவருடைய ஆலோசனைப்படி தாங்க. மாநிலத்தினுடைய வசதிக்காக தான் மாவட்டத்தை பிரிக்கிறோம். அதுல வந்து மாவட்ட வசதிக்காக தான் பிரிக்கிறோம். சரிங்களா?